அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 11/7/2026 சனிக்கிழமை, ஆனி மாதம் 27ஆம் தேதி, தேய்பிறை, துவாதசி திதி பின்னிரவு 2:05 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி. கிருத்திகை நட்சத்திரம் காலை 11:03 வரை. அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம். சித்த யோகம் காலை 11:03 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குது. நீங்கள் நினச்சது நிறைவேறும். சொந்தக்காரங்களும் வீடு தேடி வருவாங்க. அதே மாதிரி மகன் மகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. முடியறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல் ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியும். விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. விவாதங்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, அடங்க தெரியாதவனுக்கு ஆளத் தெரியாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அதனால தாங்க எந்த இடத்துல அடங்கி போகணும், யாருக்கிட்ட அடங்கி போகணும், யாருக்கிட்ட வளைஞ்சு கொடுத்து போகணும், எந்தெந்த விஷயங்களில் பின்வாங்கி அப்புறம் முன்னோக்கி செல்லணுங்கிற சூட்சுமங்களை எல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு இடம்பொருள் ஏவலுக்கு தகுந்தார் போல தன் நடவடிக்கைகளை மாற்றியமைத்து வெற்றி காட்டுவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அமோகமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நீங்கள் கேட்டது கிடைக்கும், எதிர்பார்த்தது நடக்கும், வர வேண்டியதும் சேரும், தர வேண்டியதையும் இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. சகோதரங்களுக்குள் இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவு அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே போல் வெளிவட்டாரத்திலையும் இன்னைக்கு நீங்கள் மதிக்கப்படுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் 11 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் காலை 11 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, தன்னை ஆளத் தெரியாதவன் பிறரை ஆளத் தெரியாது. ஆமாங்க, முதல்ல நம்முடைய ஐம்புலன்கள் இருக்கு இல்லைங்களா, அதை முதல்ல நம்ம அடக்கி ஆளணும். கண்ணாக இருந்தாலும், காதாக இருந்தாலும், வாயாக இருந்தாலும் அதை முதல்ல நாம் அடக்கி ஆளணும். அப்புறம்தான் மற்றவங்கள அடக்கி ஆளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அதனால தாங்க அடுத்தவங்க மேலே ஆதிக்கம் செலுத்துவதற்கு முன்பாக தன்னுடைய ஐம்புலன்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி அவற்றையெல்லாம் தன்னுடைய சுய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் காலை 11 மணி வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் காலை 11 மணி வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க. காலை 11 மணியிலிருந்து ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறார். அதனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் காலை 11 மணியிலிருந்து எச்சரிக்கையாக இருக்கணுங்க. மற்றபடி மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. ஆனாலும் ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கிறதுனால வியாபார உத்தியோக விஷயங்கள் இன்னைக்கு சுமாராக தாங்க இருக்கும். குடும்பத்திலையும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சீரகம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மிதுன ராசிக்காரர்களே, ஆளை புரிந்து கொள்ள அதிகாரம் அளித்துப்பார். சிலரிடம் பணம் கொடுத்து பார்க்கலாம், சிலரிடம் பதவி கொடுத்து பார்க்கலாம். பணம் கொடுத்த உடனே எதெல்லாம் அவசரப்பட்டு ஓடி போய் வாங்குறாங்க, அந்த பணத்தை வச்சுட்டு என்னென்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பதவியை கொடுத்தோம்னா யாரை உயர்த்துறாங்க, யாரை தாழ்த்துறாங்க, யாருக்கு உபத்திரம் தராங்கங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதனால தாங்க தன்னை சுற்றி முற்றி இருக்கிறவங்களுக்கு சில அதிகாரத்தை கொடுத்து, ஆனால் அவர்களுடைய உள்மனசில் ஓடிக்கொண்டிருப்பது என்னவென்று கண்டுபிடிப்பதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. செலவு தாங்க அதிகமாயிட்டே போகுது. 12ஆம் இடத்துல சந்திரன் பதுங்கி கிடக்கிறதுனால திடீர் செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனால் எல்லாமே நியாயமான செலவு தான், எதுவுமே அநியாய செலவுகள் கிடையாது. அதனால தான் நீங்கள் சரி பரவாயில்ல, எல்லாம் அத்தியாவசியமானது தானேன்னு சொல்லி அமைதியாக இருப்பீங்க. உங்கள் ராசிக்குள்ளார சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் குடும்பத்துக்குள்ளார வரும். உடல் உஷ்ணம் அதிகமாகும். அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. வியாபார விஷயங்கள் இன்றைக்கி பரவாயில்ல. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. அதே போல் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து 11 மணிக்குள்ளார நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களை, கும்பலால் ஆளப்படுவதை விட கும்பலை ஆள்வதே மேல் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. நம்மளை ஒரு கும்பல் ஆட்படுத்தக்கூடாது, ஆளக்கூடாது, வழி நடத்தக்கூடாது. ஆனால் நாம் ஒரு கும்பலை வழி நடத்தணும். அதுதான் நமக்கு திறமை அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் எல்லோரையும் வழிநடாத்தி செல்லக்கூடிய ஆளுமைத்தன்மைக்கு அதிகமான தகுதி படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அமோகமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சந்திரன் இன்றைக்கி உச்சமாகி உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தது கிடைக்கும். எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களை 4 பேர் பெருமையாக பேசுவாங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள், துணிமணிகள் அதெல்லாம் இன்றைக்கி வாங்குவீங்க. மொபைல் ஃபோன் புதுசு வாங்கிறதுக்கான மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குது. வியாபாரமும் உங்களுக்கு நினச்ச மாதிரி லாபத்தை அள்ளி கொடுக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. குலதெய்வ கோவிலுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, இன்றைக்கி போய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. காலையில் 11 மணி வரைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும், ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கும் காலை 11 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் காலை 11 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தேலுக்கு மணியம் கொடுத்தால் நொடிக்கு நொடி கொட்டும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தாங்க யாருக்கிட்ட எந்த வேலையை கொடுக்கலான்னு நீங்கள் தரம் பார்த்து தகுதி பார்த்து அந்த வேலையை ஒப்படைப்பீங்க. சிலர்கிட்டலாம் கொடுத்தோம்னா வேலையும் நடக்காது, வேலை செய்கிறவங்களையும் அவங்க கெடுத்துருவாங்க. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு யார் யாருக்கு எது பொருந்தும் என்பதனை புரிந்து வைத்து கொண்டு அனைவர் மீதும் ஆட்சி செலுத்துபவர்கள், அதிகாரம் செலுத்துபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அருமையான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக உங்கள் ராசிநாதன் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் நினச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தது சீக்கிரமாக கூடி வரும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. குறகுறன்னு சவுண்டு வர்ற அந்த மொபைல் ஃபோனை மாற்றிட்டு புதுசு வாங்கிடுவீங்க. புதனும் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நட்பு வட்டம் உங்களுக்கு அதிகமாகும். விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இரட்டிப்பு லாபம் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் கொஞ்சம்
இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் முன்கோபம் வந்தாலும் காலை 11 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, பட்டறை கல்லாக இருப்பதை விட சம்மட்டியாக இருப்பதே மேல் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே அடங்கி போக விரும்ப மாட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் ஆளுமைத்தன்மை அதிகமுடையவளாக இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தன்னுடைய அதிகாரத்தையும் ஆளுமைத்தன்மையும் நிலைநாட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உறவினர்களில் ஒரு சிலர் உங்களை சரியாக புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்க. பரவாயில்ல, காலம் சுழண்டு வரும். அப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராமலா போயிடும். குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம், நாம் அப்புறம் என்னென்னு அதை பார்த்துக்கலான்னு நினைப்பீங்க. அதே மாதிரி அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்கள்ட்ட கொஞ்சம் நீங்கள் சிரித்து பேசுகிறது நல்லதுங்க. ஏன்னா கண்டகச்சனி நடக்கிறதுனால யாரையும் பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வண்டி வாகனத்தையும் பார்த்து ஓட்டுங்க. இன்றைய தினத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு விற்று தீருங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாமே தீருங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினத்தில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. மற்றவங்களுக்கு காலை 11 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, அதிர்ஷ்டக்காரனுக்கு ஆலோசனை தேவையில்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அதிர்ஷ்டம் வந்துடுச்சுன்னா தானாக எல்லாம் நடந்துட போகுது. அது அடுத்தவங்க ஆலோசனை, அறிவுரை, புத்திமதியெல்லாம் நமக்கு அவசியப்படாமலே போயிடும். அப்புறம் அதிர்ஷ்டம் வந்துடுச்சுன்னா நமக்கே நல்ல நல்ல ஐடியாலாம் வர ஆரம்பிக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் அதிர்ஷ்டக்காரர்களாகவே தன்னை நினைத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுன்னு சொல்ல வந்த, ஆனால் சந்திராஷ்டமம் குறுக்க வந்துருச்சு. அதனால் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11 மணியோட சந்திராஷ்டமம் முடிய போகுது. அதனால் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் காலையில் 11 மணி வரைக்கும் தான் நிதானமாக இருக்கணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் காலையில் 11 மணிலேருந்து சந்திராஷ்டமம் தொடங்குது. அதனால் விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லா வகையிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. சாப்பாட்டு விஷயம் முக்கியம். ஏன்னா வயிற்றை கெடுத்துக்கூடாது, உடம்பை கெடுத்துக்கூடாது. வெளி உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. இன்றைய தினம் வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் மிதமாக தாங்க இருக்கும். சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, 1 கிலோ ஞானத்தை விட 1 கிராம் அதிர்ஷ்டம் உயர்வானது. ஆமாம், ஞானம் இருக்கலாம், ஆனால் அந்த ஞானத்தோடு சேர்ந்து சில நேரங்களில் வறுமையும் இருந்து கொண்டிருக்கும். அதனால தாங்க நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்புவீங்க. ஆனால் அதே நேரத்தில் அதையே நம்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. நாம் நல்லா உழைச்சா அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரப்போகுது அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் முற்போக்கு சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமான இடத்துல இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கார். சந்திரன் உங்களை பார்க்குறாரு. உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் பார்க்குறாரு. சந்திர மங்கள யோகத்தில் உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்துருக்காரு. அதனால் இன்றைக்கி வீடு மனை வாங்கிறது, விற்கிறது, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்றைக்கி சுமூகமாக முடியும். எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். வியாபார வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. உத்தியோக வகையில் இருந்த கெடுபிடிகள் எல்லாமே விலக
விலக ஆரம்பிக்கும். சகோதரங்களுக்குள்ளார இருந்து வந்த சச்சரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி புதன் வலுவாக இருக்கிறதுனால வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் காலை 11 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து 11 மணி வரைக்கும் நல்லா இருக்கிறதுனால முக்கியமான வேலைகளை அதுக்குள்ளார முடிக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, புயலுக்கு பின் அமைதி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தான் கஷ்டம் ஏதாவது வந்ததுன்னா அதுக்கு அடுத்து நமக்கு எதாவது நல்லது நடக்கும், கண்டிப்பாக கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எத்தனை கஷ்டங்கள், இழப்புகள், ஏமாற்றங்கள் வந்தாலும் அதனையெல்லாம் பொறுத்து கொண்டு அடுத்தபடியாக சந்தோஷத்தை அனுபவிக்கும் அளவிற்கு, அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கும் அளவிற்கு மன உறுதி படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் சந்திரன் 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். நோய் நொடி உபாதைகள்லேருந்து விடுபட்டு அழகாக ஆரோக்கியமாக இன்றைய தினத்தில் நீங்கள் இருப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்த தொகை நடக்கும், அதாவது கையில் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகளும் சீக்கிரம் நடக்கும். வியாபாரத்தில் கூட சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. எல்லா வகையிலுமே வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கூடி வருங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. அதாவது மூல நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் 11 மணிக்கு பிறகு தான் நல்லா இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு 11 மணிக்குள்ளார நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சிறப்பு நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களே, பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தான் நீங்கள் எதையுமே படபடன்னு பதட்டப்பட்டு எதையும் செய்ய மாட்டீங்க. மடமடன்னு எதையும் செய்து முடிக்க மாட்டீங்க. மனசுக்குள்ளார ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க. அதன் பிரகாரம் எல்லாவற்றையும் முறைப்படி செய்து காட்டி வெற்றி பெறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்குது. பிள்ளைகளை பற்றி யோசிப்பீங்க. நாம் தான் கஷ்டப்பட்டோம், அவங்களால கஷ்டப்படாமல் இருக்கணும். நமக்கு தான் அப்படிலாம் நிலைமை இருந்தது, அவங்க நல்லா செல்வ செழிப்போடு இருக்கணும். வாடகை வீட்டில் நாம் இருந்துட்டோம், அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கணும். இப்படி பல கணக்குகள் இன்றைக்கி போடுவீங்க. சூரியல், அதாவது சரியான பள்ளிக்கூடத்தில் நம்மளால் படிக்க முடியல, அவங்கள ரொம்ப பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும். இப்படி பல யோசனைகள் ஓடும். சொந்தக்காரங்களில் ஒரு சிலர் தான் உண்மையாக இருக்காங்க, மற்றவங்கெல்லாம் வேறு மாதிரி தான் இருக்காங்க அப்படிங்கிற சிந்தனைகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடுங்க. குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி பரவாயில்ல, லாபம் கொடுக்கும். உத்தியோக வகையிலையும் நல்ல பேர் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11 மணி வரைக்கும் டென்ஷன் இருக்கும், அதுக்கு பிறகு நல்லா இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான வேலை எதுவாக இருந்தாலும் காலையில் 11 மணிக்குள்ளார செய்ய பாருங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, அவசரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தாங்க எல்லாத்தையும் நீங்கள் திட்டமிட்டு செய்வீங்க. மனசுக்குள்ளேயே நீங்கள் கணக்கு போட்டு பார்த்து செயல்படுவீங்க. பதட்டப்படுறதோ அவசரப்படுறதோ நீங்கள் பெருசாக காட்டிக்கவும் மாட்டீங்க. அதனால் உள் மனசு என்ன சொல்லுகிறதோ அதை அமைதியாக அசை போட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடும் பக்குவசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள்
அருமையான நாளாக இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல சந்திரன் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்காரு. அவரோட செவ்வாய் சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. சொத்து பத்து விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் பேசலாம். அதே மாதிரி முன்பணம் கொடுக்கலாம். லேண்டு ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறது அந்த அன்னைக்கு நீங்கள் போடலாம். எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷம் வந்து சேருங்க. சகோதரங்களும் புரிஞ்சுப்பாங்க. சகோதரங்களுக்கு திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இன்றைக்கி நல்ல பேர் எடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11 மணிக்கு பிறகு தான் நல்லா இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளை தாண்டி வெற்றி பெறும் சக்தி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, அவசரம் அடிசறுக்கி விழும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தாங்க மெதுவாக செய்தாலும் பொறுமையாக செய்தாலும் தரமாக செய்து கொடுப்போம், அதே மாதிரி வித்தியாசமாக செய்வோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எங்கும் எப்பொழுதும் பதட்டப்படாமல் அவசரப்படாமல் நேர்மையாக பொறுமையாக நிதானித்து வேலை பார்த்து வெற்றி பெறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன், தன பாக்யாதிபதி செவ்வாய் 2 கிரகமும் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. திடீர் பண வரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, பெரிய பதவிகள் பொறுப்புகள் தேடி வரும். சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரமும் இன்னைக்கு திடீர் லாபத்தை அள்ளி கொடுக்கும். உத்தியோகத்திலேயும் இன்னைக்கு உங்கள் கை ஓங்கி இருக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழலும் இருக்குதுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் காலை 11 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.